சொல்லுங்க. வணக்கம். மூட்டை வேற ஒரு மணி மாட்டீங்களே கையெல்லாம் கட்டு அது வாட்டிக்கு சிகிச்சை பண்ணி ஓடி போயிடுச்சுன்னா கையை கட்டிட்டா வேலை பார்க்க முடியாது. ஆமா எங்க நம்ம கேட்டு அப்புறம் மல்லாக்க போடுங்க பெரிய டாக்டர் க்ளோஸ்ல இருக்காரு. ஆபரேஷன் பண்ண போறாரா? மாட்டாஸ்பத்திரி டாக்டர் போறோம். தெரியலையே மேடம். லேசா குனிங்க. வேலை கிடைக்காம மாட்டு டாக்டர் அமௌண்ட் வேலை வாத்தி. அப்ப மாட்டை கூப்பிடுங்க. இது வேணாம். சரி கவலைப்படாதீங்க. கவலைப்படாது. அது என்ன வேலை செய்யுமா? ஸ்டெத்தஸ்கோப். என்னங்க சொல்றாங்க. சரி இது எதுல மாட்டுது? பூங்காவில மாட்டியா? நீ தான் டெஸ்ட் பண்ண போற. அப்ப பூங்காவில மாட்டணும். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ அது கிடையாது. அந்த மைக் இல்லையே. ஆபரேட்டர் கொஞ்சம் சவுண்ட் வைங்க. ஹலோ ஹலோ சவுண்ட் வைப்பா. சரியா கேட்கல. ஹலோ தவா சவுண்ட் வைப்பா. ஹலோ யாரே இந்த வேலை சவுண்ட் வரவே கேட்கும். அவர் மைக்ல சவுண்ட் வைப்பாரு. நீ மாட்டிக்கு கால்ல வரவே சவுண்ட் வைப்பாயா? பாத்துறீங்களா? என் பேர் கெடுக்க பாத்துறேன். ஹலோ புடிச்சு இந்த நெஞ்சில அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ஏன் நெஞ்சில டாக்டர் பேஷண்ட் நெஞ்சில நான் பேஷண்டோட சொன்னேனா? பொது செக்கப் பண்ணானா புடிச்சா? இலவசமா செக் பண்றாங்க. ஐயா அந்த அடப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டே பரவாயில்ல. கை விட்டு நல்ல பையன். அந்த வாரம் அப்படியே வந்தாங்க. ரொம்ப நாளா மூடிக்கே கழிச்சு பெச்சோட ஃப்ரீஜ் கழிச்சுட்டியா? அந்த கார் இப்பதான் ஃப்ரீயா இருப்பா. கமாண்டர் இத நக்கி பாரு. பயங்கரடா. இந்த வாட்டி வந்து போய். மேடம். பெருசா ஒண்ணுல. இப்போ நான் சொல்றது நடக்குதா? நடக்குது. என்ன நடக்குது? உங்க அம்மா பக்கத்துல அம்மா கூப்பிடுறது. ஆமா கூப்பிடுறது. உங்க அப்பா பக்கத்துல அப்பா கூப்பிடுறது. கூப்பிடுறது. கண்ணு மூணு ஐட்டா தெரியும். தெரியுது. இந்த பையனை பக்கம் உங்க தம்பி மாதிரி தெரியும். ஆமா தம்பி மாதிரி. என்ன பக்கம் உங்க புருஷன் மாதிரி தெரியுமே. சைக்கே எப்படி அடப்ப போறாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? சத்து பக்கல. அதனால என்ன பண்ண? இது ஒரு சத்து ஊசி போட்டா சரியா போயிடும். அதுக்கே பேட்டி தூக்குற. அதுக்கு தான் சொல்லி குனிஞ்சு பாடு தூக்குங்க. ஊசி போடணும். அதான் மறந்த. ஏ அப்பா எத்தனை தண்ணி ஊசிறாங்க? மாட்டுக்கு போற ஊசியை கொண்டு வந்துருக்கீங்க. எங்க சொல்லிட்டாங்க. இந்த பழங்க சொல்றாங்க வெளிநாட்டு மருந்து. அது செப்டிக் ஆயிருக்கு. அதனால அது மியூசிக் இல்லையா? அடே அப்பா ஆனைக்கு சென முள் பண்றானியா? கமாண்டர் ரெடி மேடத்தை அங்க போய் பொசிஷனா அப்படி பொசிஷனை கையை புரிய வச்சு கூப்பிடுங்க. வாங்க மேடம் வாங்க. யோ
சுத்த தண்ணி ஊற்றி வச்சு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்குமா? கமாண்டர் பாருங்க. இருந்தீங்க கமாண்டர். நான் பிடிக்கிட்டேன். லேச குனிய வைங்க. நீ என்ன பஞ்சு படுத்து பஞ்சு போட்டு விடு. நல்லா இருந்தா நான் போட்டுக்கிறேன். பஞ்சு இருக்கு. பஞ்சு எங்கே இருக்கியா இங்க வச்சிருந்தேன். தண்ணி ஊத்தி இறங்கிருச்சு. இறங்கிடுச்சு. கொஞ்சம் லேசா குனி. போதுமா? ஆமா. போதுமா? அப்படியே குனிங்க. வேற ஒருத்த மாத்தி குத்திடுவாப்ல கொஞ்சம் குசு போட்ட மாதிரி போட்டா நீ வீசி போயிடும். ஏய் நீ குத்துறதா இருக்கலாம் என்ன பண்ணணும்ன்றத இந்த எங்க கறி இருக்குன்னு பாருங்க. சரக்கு பாரு செக் பண்றாங்க இருமா அசஞ்சிராதிய ஆ. ஊசி போடுறதா போயிடும். ஐயா அப்படி நீ அங்க பாருங்க. இங்க பின்னாடி திரும்பாலமா உங்க மச்சா தொங்க போட்டு சொல்றேன். எதா மயிலே. அங்க 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 ஐயோ, அப்பா. காப்ப காத்துறோட மேல ஏறிக்கிட்டே ஏன் பொம்பளை தானே? குத்துனூறு ஊசி குத்துனூறு புள்ளிக்காக மஞ்சள் என்னையா ஏறியா விட்ட அப்பா ராமன்ஜி ஆ, இது என்னன்றது மோந்து ஐயா பெரிய ஒரு தப்பு நடந்துச்சு. என்ன அம்மா உனக்கு சத்து ஊசி போடுறதுக்கு முதல்ல அப்புறம் எரும மாட்டுக்கு போற சனி ஊசியை போட்டு சண்டாளா அம்மா அப்ப எருமை மாடு பிறக்குமா? எரும மாடு பிறந்தாலும் பரவாயில்ல. அந்தந்த நிலைகள் எதிராக சுமக்கும் போதும் அதனால நான் ஆடுற மாதிரி ஆடினா அடிக்கலாமா அடிக்கலாமா? என்ன சொல்ல வரீங்க? ஜெய் ஸ்ரீ ரோஜாப்பூர் ஒக்கக்காரி. அடி அழகான கொண்டைக்காரி. இவன் அண்டங்காக்க கொண்டைக்காரி. கொஞ்சம் அகலமான தொண்டைக்காரி. அடி கொத்தாச்சாவடியிலே நீ கோயம்பேடு சின்ன சின்ன முந்திரி போதுமா என்ன பண்ற? வளர்த்த தோசம் கொஞ்சம் விட்டுட்டு போனா எதை பார்த்துட்டு குத்துற? தொழிலுக்கு மரியாதை கொடுக்குற தம்பி. ஆமா அத்தை மகன் ஒண்ணு நினைச்சு அமனமாக படிக்கிறேன். அம்மாவை படுத்தியா? அம்மாவை பார்த்தா கரண்ட் குட்டிக்கா தெரியும். அவன் அத்தை மகன் ஒண்ணு நினைச்சு அன்பாக படுத்து அன்பாக படுத்திருந்தேன் நினைச்சிருந்தேன் அத்தவரை நினைச்சி அன்பாக படுத்திருந்தேன் சொத்து சுவரி நாடு நினைச்சிருந்தேன் அடிப்படை நாளத்துக்கு வர சட்டி போட்டு வளர்ந்து சட்டி அடிமானே மரகதமே அடிமானே மரகதமே இந்த மனசு கேட்ட மல்லிகையே இந்த மனசு கேட்ட மல்லிகையை அடிமான மதுர குண்டு மல்லி அடிமான மதுர குண்டுமல்லி உன்னை நினைச்சு நினைச்சு உன்னை நினைச்சு நினைச்சு நான் வச்சு எதிரியா வச்ச குடும்பத்தையா குடும்பத்தை ஆமா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கலாதா சொக்கலாதா இப்ப சோடி வாக்குற அப்படியே
ஆர்வத்தை புண்ணியவதி அவ ஆசைப்படுறா. என்ன கூட பிறந்தவே எங்க ஒரே என்னப்பா ஒத்துக்கிற மாட்டாங்க ராமுடி, இடிச்சே, ஒண்ணுமே தட்டுப்படல. முட்டா இருக்கு. என்னவா சொல்ற இருமா அவன் கொஞ்சம் கீழே இறங்கி தேடி ஒன்று பார்க்கிறேன் முடியல என்னால. இப்பதானே வந்திருக்கேன். யா, ஆமா பழகணும். அடி ஒன்னா நம்பர் கடை இல்லதா ஒன்னா நான் தேடினேன். என்னப்பா இதுக்கெல்லாம் அத்தனால நான் கிடையாது. நீ எத்தனை வாட்டி வந்து குத்துனாலும் அத்தனை வாட்டி நான் செய்ய ஆளுங்க போய வேலையை பார்த்துக்கிட்டு. அப்படிங்கிற என்னோட ராசி நல்லதா. சைஸா எங்க கொண்டு வராங்க சைஸ் எங்க கொண்டு போற? ஐயா, அதுதான் மறுக்கு. நல்லா இருக்கு எல்லாருக்கு நல்லவனுக்கு எல்லாருக்கு வாங்கலையோ ஆட என்னை பார்த்து நல்லா பாருங்க. ஆமா, உங்கள் கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் ஆகல, 2 பிள்ளை இருக்கு. கல்யாணம் ஆகல. 2 பிள்ளை இருக்கு. ஆனா செல்வரசனை பண்ணி பார்த்துக்கணும். வாடா. 2 பிள்ளை இருந்தா எப்படின்னு கேட்கணும். எங்க அம்மா அப்பா அவங்கதான் பிள்ளையான வச்சுக்க. என்ன கல்யாணம் போறோம், அவங்களை எல்லாம் பாத்துக்கணும். அப்ப நொப்பனும் நோத்தாலும் புள்ள மாதிரி புள்ள மாதிரி. தப்பா நினைச்சா. சரி சரி. சேதா, ஆ, நம்ம கல்யாணம் இங்கே நடக்கணும்னு சொல்லி எங்க நடக்கும்? நீயே சொல்லி அந்த இடத்த. நம்ம கல்யாணம் இங்கே நடக்கணும். எங்க நடக்கணும்? நம்ம கல்யாணம் கல்யாணம் இந்த மாதிரி கோயில்ல நடக்கணும். கோயில்ல நடக்கணும். சாந்தி மூர்த்தியும் சாந்தி முட்டை எங்க நடக்கணும்? இந்த தவறாக்குள்ளையா? சாந்தி மூர்த்தம் சுடுகாட்டு நடக்கணும். ஏன் தெரியுமா? ஏயா? காசு போற மெச்ச தேவையில்லை. பதவியில் பத்தியா அம்மா, அது மேல நம்ம 2 சாந்தி மூர்த்தம் நடத்துவோம். கீழே ஒருத்த படுத்திருக்காத அம்மா. அவன் சொல்லுவேன். என்ன சொல்லுவா? அக்கா செத்து இங்க இருந்து சீர்காமிக்கிறாங்க வாழ்த்துவேன். என்னன்னு? ரொம்ப அட காஞ்சி வைக்கிறேன். இங்க வந்து சீர்காமிக்க நல்லா இருக்கட்டும் வாழ்த்துவேன். அப்படி என்ன என்ன? அவனுக்கு கொஞ்சம் மூடு அதிகமாயிடுச்சு. நான் செத்தேன். உன்னை லேசா சொல்லுவாங்க. எதுக்கு? அவருக்கு நம்மளோட தயாரிப்பு கட்டி விட்டுருவோம். அதனால பண்ணா இருந்தா அது பொண்ணா இருந்துச்சுன்னா பஞ்சாயத்து நான் பாத்துக்கிறேன். அதனால உங்களை என்ன அந்த சிவகங்கை ராகத்துல அப்படி அப்படி மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் மூன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போகையாக்கி மூடவா, கண்ணே புல்நாடகம் விரைவில் அரங்கேறிடும். சின்ன பையனா இருக்கு. ஆமா தம்பி, மறந்துட்டேன். சில பையன் ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் காதல் பண்ணக்கூடாது. பார்த்தா காதலிக்க தப்பு பண்ணிட்டேன். என்னையா இந்த சிலையை அடுத்த வாரத்தை உப்பாய் உங்களை இருக்கட்டும். அதனால அவன் கண்ணு மூடிட்டேன். நீ கவலைப்படாத. நம்ம 2 பேரும் உள்ள பொண்ணு மாமா
மாமரத்தை போடுத்து மஞ்சள் ஒன்று போடவா ஐயா பழைய பாட்டி வெண்ணமனே கட்டிப்பிக்க விட்டுங்க உங்க ஆத்தா அப்ப என்னடா நினைக்கிறாங்க ஐயோ வாத்தியார மாமா வாத்தியார் வாத்தியார் நீங்க உட்காரானா அந்த அக்காடே கெட்டு போ சின்ன பையலே பூனை பூத்தோடினே பூனவே நாடினே உயிரின மனது துடிக்குதே பாடுவர நானும் தடுக்குது குந்தரி பூசூடினே பூனவே நாடினே கூடி வர மனசு துடிக்குது உலகத்தை நானும் தடுக்குது உழைப்பாக இந்த கேள்வி எடுத்தது என் மனசு துடிக்குது மாமரத்தை போடு மஞ்சள் ஒன்று போட அட சண்டால தவிர உன் சிசிய ஒன்னே நாடிட்டாலியா இருங்க அவங்க ரெண்டுத்துக்கு போய் பாலும் பழமும் வாங்கிட்டு வரேன் என்ன பண்றதுமா உன்னை எப்படி நான் மறைக்கின்றேன் எனக்கு பற்றி தெரியும் நீ என்ன பண்ற என் பைக்குள்ள ஒரு 100 ரூபா வச்சிருக்கு அதை எடுத்துட்டு போய் நல்லா தள்ளி இருக்கிற கடையை பார்த்து கெட்டி சட்டுனே 2 இட்லி வாங்கிட்டோம் எந்த கடையில் வந்தா வாங்கிட்டு பூங்கல் கடையில் வாங்கிட்டு சித்திர பூவில் போகமா சித்திரை நீலமா